இல்ல இப்போ அன்வர் ராஜா பேச்செல்லாம் வந்துட்டு நம்ம பெருசா ஒரு பேச்சா எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா, அவர் வந்து அதிமுக ல ஓரம் கட்டப்பட்ட நிர்வாகி அவர். அவர் வந்துட்டு கழட்டி விடப்பட்ட நிர்வாகி அன்வர் ராஜா. அதனால அன்வர் ராஜா பேச்ச வந்துட்டு நம்ம பாஜக அவருடைய பேச்சு வந்து பாஜகவ பெருசா பாதிக்குதான்னு கேட்டாக்கா, அது பாதிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்வர் ராஜா வந்துட்டு பொது வாழ்க்கையில சரி, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில சரி, ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் அவர். அவருக்கு ஒழுக்கம் என்றால் என்னன்னு ஒரு சாப்டர் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நபர் தான் அன்வர் ராஜா. எடுத்துக்காட்டா இப்ப பிஜேபியில பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, லட்சக்கணக்கான பேர் பேச்சுலர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம இந்தியாவை முன்னோக்கி செல்ல வேண்டும், இந்தியாவை உலக வல்லரசாக வேண்டும்னு ஒரு நோக்கத்துல இன்னைக்கு லட்சக்கணக்கான பேச்சுலர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. கல்யாணமே பண்ணிக்காம எல்லா சுகதுக்க வாழ்க்கையிலும் துறந்து இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க. ஆனா இந்த அன்வர் ராஜாங்கிறவர் 60 வயசு ஆகுது. இந்த 60 வயசுல 30 வயசு பொண்ண கல்யாணம் பண்றாரு. 3வது திருமணம். 30 வயசு பொண்ணு 3வது திருமணம் பண்றாரு. அந்த 3வது திருமண பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. இப்படிப்பட்ட கேடுகெட்ட ஒரு புத்தி வச்சிருக்கிற அன்வர் ராஜா பாஜகவை பத்தி பேசுவதற்கு அருகதையற்ற நபர்.